பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பிரசன்னம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 55 சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தருடைய அன்பு கரம் உங்களை தொட்டு பலப்படுத்தணும். எத்தனையோ விஷயங்களில் நாம் பாரமாக இருக்கிறோம். அநேக காரியங்களில் நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்ற ஒரு எண்ணங்களும் இயக்கங்களும் இருக்க தான் செய்கிறது. அதுவும் ஒரு சிலர் எப்படி இருக்கும் என்றால், யாராவது பணம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க நம்ம கொடுத்து உதவணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்கவே கூடாது. அவங்களுடைய தேவைகளுக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாரம் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு வேதனை இருக்கிறது. இன்றைக்கி எவ்வளோதான் முகேஷ் அம்பானிட்டையும் அனில் அம்பானிட்டையும் நிறைய பணம் இருந்தாலும் இன்னும் சம்பாதிக்கணும்னு மைண்டு தானே வச்சுருக்கிறாங்க. இன்னும் 100 தலைமுறைக்கும் அவங்க ஒரு குறையில்லாமல் வாழ்கிற அளவுக்கு அவங்களுக்கு சொத்து சுகம்லாம் இருக்குது. ஆனால் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களே அதில் பிரயாசப்படும் போது நம்ம இன்னும் எந்த அளவுக்கு இருக்கணுன்ற ஒரு மைண்டு, ஒரு மனநிலை நமக்குள்ளே உருவாக்கணும். இன்றைக்கி நம்ம சம்பாரிச்சிட்டா போதும், இன்றைக்கி நம்ம ஒரு 500 சம்பாரித்தோம், 1000 சம்பாரித்தோம் அப்படின்ற ஒரு மைண்டு வச்சுக்கிறோம். இந்த கடனை அடைக்கணும், இந்த தேவைகள் சந்திக்கப்படணும், அதை பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே இருந்துடணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதையும் மீறி ஒரு சிலருக்கு சில பாரங்கள் இருக்கிறது. என்ன பாரம் அப்படின்னா, சரீரத்தில் வியாதியினால் எந்த டாக்டர்ஸும் அவங்கள எல்லோரும் கைவிட்டாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவங்கள கைவிட்டுடுச்சு. அவங்களுடைய சரீரத்தில் வேதனைகள் ரொம்ப அதிகமானதுனால உறவுகளும் கைவிட்டாங்க. அப்படியாப்பட்ட சூழலில் தவித்து கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அடுத்தது இன்னொரு விஷயங்களை பார்க்குறோம். எந்த சப்போர்ட்ஸுமே கிடையாது, எனக்கு யாருமே துணை கிடையாது, எல்லோரும் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க, நான் என்ன செய்யுதுன்னு தெரியல என்று புலம்பலோடு இருக்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார். மொர்தெகாய் என்ற ஒரு மனுஷன் எப்போதுமே அவருடைய இனத்தோட கூட ஜனத்தோட கூட இருந்துகிட்டே இருந்தார். அந்த மனுஷனுக்கு ஒரு காலம் வந்தது. அந்த ராஜாவுக்கு ஒரு பாதுகாப்பை அந்த சகோதரர் செய்திருந்தார். நாள் வந்தது, ஏற்ற காலம் வந்தது. அழகாய் ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. அப்போது சில விஷயங்களை எடுத்து புரட்டி பார்க்கும்போது இந்த மொர்தெகாய்க்கு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு நினைவுகள் அவருக்கு வந்தது. உடனே அவருக்கு ஒரு அற்புதங்கள் நடந்தது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த இனத்தாரோடு கூட இருந்தது நிமித்தமாக இன்றைக்கி சபையோடு இருக்கணும். சபையை விட்டு சண்டே மாத்திரம் சபையிலுக்கு ஜனங்களோட ஃபெலோஷிப் வச்சுக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னா டெய்லியும் அட்லீஸ்ட் 1 to 1 நாளாவது லிங்கில் இருங்க. சபையோட லிங்கில் இருக்காதவர்களுக்கு நன்மைகள் வரும்னு சொல்ல முடியாது. கஷ்டங்கள் நிறைவாக நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், வேதனைகள் நிறைவாக அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏசப்பாவோட யூதாஸ் கரித்து இருக்க தான் செஞ்சான். ஆனால் யூதாஸ் கரித்துடைய மனநிலை வேறொரு சிந்தனைகளும் இருந்தது, எண்ணங்கள் இருந்தது, இயக்கங்கள் இருந்தது. கர்த்தரால் அந்த மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலை. கர்த்தரால் அந்த மனுஷனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியல. எனக்கு பிரியமானவர்களே, மற்ற எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் அருள் செய்தார். இந்த நாளில் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டான்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுந்த விஷயங்களில் நான் தகுதிப்படுத்த வேண்டியதெல்லாம் நான் தகுதிப்படுத்தணும். அப்போது கர்த்தருடைய அன்பு கரையினை தொட்டு என்னை பலப்படுத்தும். நம்புறீங்களா? அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பான்ற வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.